அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் தமிழ் புத்தாண்டு இனிய நல்வாழ்த்துக்கள். அனைவரும் பல்லாண்டு வாழ இறைவனை வேண்டுகிறேன். இன்று ஒரு குறள். அதிகாரம் 17 அழுக்காராமை. குறள் எண் 162. விழுப்பேற்றின் அத்து ஒப்பது இல்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் யாவர் மாட்டும் அழுக்காற்று நின்று நீங்குதலை ஒருவன் பெருமாயின் மற்று அவன் பெரும் சீரிய பேறுகளுள் அப்பேற்றினை ஒப்பது இல்லை. அதாவது எவரிடத்திலும் பொறாமை கொள்ளாத நற்குணத்தை ஒருவன் கொண்டிருக்க வேண்டும். பெருதற்கரிய சிறப்புகளில் அதனை போன்று வேறு இல்லை. ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறார்கள். அழுக்காறு அவா வெகுளி இன்னாற்றும் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இப்போவும் தனியாக அழுக்காராமையினே ஒரு அதிகாரத்தை படைச்சிருக்காரு. இதுதாங்க மனிதனுக்கு மிக முக்கியமான குறள். ஒரு மனிதன் அடுத்தவனை பற்றி பொறாமைப்படவே கூடாதுங்க. அவன் அந்த பொறாமை கீழே அழிந்து விடுவான். தெய்வப்புலவர் இப்படி சொல்ல, நான் சொல்கிறேன். தெய்வப்புலவர் அதை பற்றி சொல்லவே மாட்டார். பொறாமை மனிதன் கொள்ள வேண்டாம் என்பதற்கு இது ஒரு குறள். அடுத்து அதிகாரம் 43 குறள் எண் 422 அறிவு உடைமை. சென்ற இடத்தில் செலவிடா தீது ஊறி நன்றின்பால் உய்வது அறிவு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மனத்தை அது சென்ற புலத்தின்கண் செல்ல விடாது அப்புலத்தின் நன்மை தீமைகளை ஆராய்ந்து நீக்கி நல்லதன்கண் செல்லாதது அறிவு என்கிறார். அதாவது மனத்தை சென்ற இடத்தில் செல்ல விடாமல் தீமையானதிலிருந்து நீக்கி காத்து நன்மையானதில் செலுத்துவதே அறிவாகும். அதாவது இதை கூட நம்முடைய கவிஞர் கண்ணதாசனா ஏதோ திரைப்பட கவிஞர் ஒருத்தர் பேசி படித்து எழுதுவார். கண் போன போக்கில் கால் போகலாமா, மனம் போன போக்கில் மனிதன் போகலாமா. கண் போன போக்கில் கால் போகலாமா, அப்போ மனம் போன போக்கில் மனிதன் போகலாமா. அப்படி கூடாது என்றுதான் திருப்புகழ் சொல்கிறார். மனதை சென்ற இடத்தில் செல்ல விடாமல் தீமையானதிலிருந்து நீக்கி காத்து நன்மையானதில் செலவிடுவதே அறிவாகும் என்கிறார். தெய்வப்புலவர் எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க. அடுத்து நான் 2 நாட்களாக சனி ஞாயிறு 2 நாட்களாக உங்களுக்கு திருக்குறள் தினம் ஒரு குறள் சொல்ல முடியவில்லையே என்ற வருத்தம் எனக்கு உண்டு. காரணம், நான் சேலம் ஏற்காடு போன்றவைகளை குடும்பத்துடன் போய் சேலத்தில் போய் நான் ஏற்கனவே வணங்கிய தெய்வங்களை என்னுடைய கோவில்களில் சென்று, அதாவது நான் ஏற்கனவே வணங்கிய கோயில்களில் என்னுடைய மகன்கள் மருமகள்கள் பேரன் பேத்திகள் எல்லாரும் சென்று வழிபட்டு விட்டு அப்புறம்தான் மறுநாள் ஏற்காடு சென்று அவைகளை பழைய ஏற்காடு நான் 23/8/80 தான் இளநிலை உதவியாளராக சேலம் உருக்காடை கோட்டம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் பணிபுரிந்தேன். அதனால் எனக்கு அந்த கோயில்களுக்கெல்லாம் நான் போய் வருவது வழக்கம். அவைகளை கொண்டு இப்போ போய் என்னுடைய குடும்பத்தோடு சென்று பேரன் பேத்திகளோடு வணங்கிவிட்டு மறுநாள் ஏற்காடு சென்று திரும்பி வந்தேன். அதனால் தங்களுக்கு குறளை தினமும் ஒரு குறளை அறிவிக்க முடியவில்லை என்ற வருத்தத்தோடு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நாளை மீண்டும் ஒரு குறள் இனி எப்போதும் போல தொடரும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், பல்லாண்டு வாழ்க வளமுடன். ஏனென்றால் இன்றுதான் நம்முடைய தமிழ் புத்தாண்டு பிறப்பு. அதனால் எல்லாரும் நல்லாக இருக்க என்னுடைய மனமார்ந்த
வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.